Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 10th chapter differential calculus exercise 10.3 first sum. Y equal to x squared plus 4x plus 6 whole power 5 கொடுத்திருக்காங்க. differentiate பண்ணனும். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. Y equal to x power n அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. இத நம்ம differentiate பண்றப்போ எப்படி எழுதுவோம்? y dash equal to n into x power n minus 1 அப்படிங்கிற ஃபார்மட்க்கு நம்ம எழுதுவோம். So, in the format ku x இருக்க வேண்டிய இடத்துல x squared plus 4x plus 6 இருக்கு. power n இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல 5 இருக்கு. So, இந்த format க்கு இதை நம்ம எடுத்துட்டு வரணும். y differentiate பண்ணோம்னா dy by dx or y dash எது வேணா நம்ம எழுதிக்கலாம். இது ரெண்டுல எது எழுதினாலும் கரெக்ட் தான். அடுத்தது பவர் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். So, 5 into x squared plus 4x plus 6 நம்மளுக்கு கிடைக்கும். Then n minus 1. So, 5 பவரில் இருக்கிற 5 minus 1 நம்ம போடணும். இப்போ innermost பார்த்தீங்கன்னா x squared plus 4x plus 6 இருக்கு. இதை again நம்ம differentiate பண்ணணும். அப்போ x squared differentiate பண்ணா இதே ஃபார்முலா x power n அதே ஃபார்முலாவில் நம்ம differentiate பண்ணா பவர் முன்னாடி வரணும். Then x வரணும் n minus 1 வரணும். அப்போ 2x பண்ணுறப்போ பவர் முன்னாடி வரணும். into x பவரில் 2 minus 1 போடுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஸோ 2x அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் 4x 4 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 ஆயிரும். ஸோ 4 மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் 6 இருக்குது. நம்பர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 0 நம்ம அதை போட தேவையில்லை. இப்போ இது ஆன்சர் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 into 2x ப்ளஸ் 4 எழுதிக்கலாம் into x squared plus 4x plus 6 5 minus 1 4 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். y equal to tan 3x கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா y equal to tan x அப்படின்னு இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? y dash equal to tan x பண்ணுறப்ப நம்மளுக்கு secant squared x கிடைக்கும். இப்போ இதே ஃபார்மேட் தான். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dx equal to tan x பண்ணுறப்போ secant squared x. ஸோ secant squared xக்கு பதிலாக 3x போட்டுக்கணும். எகெயின் இந்த 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 3 அப்படி எழுதிக்கலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 3 மட்டும் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதனோட ஆன்சர் 3 into secant squared 3x. நெக்ஸ்ட்டு y equal to cos tan x கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா y equal to cos x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y dash equal to cos x பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது sin xன்னு கிடைக்கும். இதே ஃபார்மேட்டுக்கு நம்ம மேலே இருக்க சம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல tan xன்னு இருக்குது. ஸோ x இருக்க இடத்துல நம்ம tan x போடணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dx equal to cos x பண்ணுறப்போ மைனஸ் sin xக்கு பதிலாக நம்ம tan xன்னு போட்டுக்கணும். இப்போ செகண்ட் சம்மில் பாருங்கள். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ secant squared x வந்திருக்கு. அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ tan x இருக்குது. அதை நம்ம அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது secant squared x. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.